அது எந்த கோபம்? ஜெயலலிதா கோபம், பழைய எம்ஜிஆர்னால செய்ய முடியாத கோபம். அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா என்ன பண்ணணும்? அந்த மாதிரி நினச்சா செஞ்சிடணும். யாராக இருந்தாலும் அடிதான் உததான். அதே போல் குண்டாசில் போட்டோன்னையும் ரொம்ப உடஞ்சி போயிட்டார். அப்போது நீண்ட காலம் ஏறக்குறைய ஒரு 4-5 மாதம் சங்கர சுஜாதா வழக்கறிஞர் அந்த நீதிமன்றத்தில் நானே பார்த்துருக்கேன். ரொம்ப பெரிய ஆர்கியூமெண்ட்லாம் நடக்கும். நீங்கள் அரசு தரப்பில் சரியான அழுத்தம். அப்போது அவருக்கு சிறை வாழ்க்கைங்கிறது நீங்கள் 1 மாதம் 2 மாதம் ஒரு 6 மாதம் அவரால் தாக்கு பிடிக்க முடியல. உடல் வலுவிழந்து போச்சு. என்னையா எப்படியாவது வெளியே கொண்டு வரணுமையா? துரைமுருகன்ட்ட சொல்லுவாராம், எப்படியாவது வெளியே கொண்டு வரணுமையா, இந்த பொம்பளை இப்படி இருக்காளையா, இப்படியே கொண்டு வரணுமையான்னு கலைஞர் தொடர்ச்சியாக அதை வருத்தப்பட்டிருக்காரு. இறந்த பிறகு போய் தலையில் அடிச்சுட்டு அழுகிறார். நீ என்ன அடக்கம் பண்ணுவோன்னு நினச்சனையா, நான் உன்னை அடக்கம் பண்ண வேண்டிய ஆகிப்போச்சு, நீ எல்லாம் இருந்து காப்பாற்றுருமையா கட்சியை அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு அழுகிறார். அப்போ அந்த அளவுக்கு அவருடைய அந்த மரணம் அவரை பாதிச்சிருக்குங்கிறது அது ஒரு பதிவு.